காந்தா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி படம் வந்திருக்கு? ஐயா ஷார்ட் ஓகேயா? ஷார்ட் ஓகே. சீன் சேஞ்ச் கட். இப்போ இந்த படம் மூலமா எங்களுக்கு 1940s காட்ட போறதா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். டிஃப்ரெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, சினிமாக்குள்ளே சினிமா பற்றின படம். ஆனால் அது சினிமாவில் இந்த டைமில் இந்த எம்ஜிஆர் இருக்கும்போது, பாகவதர் இருக்கும்போது, என்எஸ் கிருஷ்ணன் இருக்கும்போது நம்மளாம் ஒர்க் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்குங்க. அவரோட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீரப்பன் வச்சுன்னா ஒரு பயோபிக் எடுத்தாரு. இப்போ திரும்பியும் இது ஒரு பயோபிக்கோ அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல ஒரு கேள்வி எழுப்புது சார். அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை இது பயோபிக்லாம் கிடையாது, பயோபிக் கிடையாது. தமிழ் பீப்புள் இல்லாத ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? இல்லை, இது ஆக்சுவலாக தமிழ் படம் தான், அது நேரடி தமிழ் படம் அது. ஆனால் நடிகர்கள் தான் நீ சொல்கிற மாதிரி ஒரு அதர் லாங்குவேஜ் ஒரு 2-3 ஸ்டேட்டோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம். அவங்க ப்ரொடியூசராக கூட இருக்காங்க. ஆக்சுவலாக ராணா ஒரு ப்ரொடியூசரு, துல்கர் ஒரு ப்ரொடியூசர். படத்தில் ராணாவும் நடிக்கிறாரு, துல்கரும் நடிக்கிறாரு. வசந்த மாளிகைன்னு ஒரு படம் பெரிய தெலுங்குல ஹிட் ஆகி இங்கே தமிழில் நம்ம சிவாஜி நடிச்சப்போ அந்த படத்தோட டிஸ்கஷன், அந்த படத்தோட கதை எல்லாமே, விவாதம் எல்லாமே அந்த வீட்டில் நடந்தது. அந்த வீட்டில் தான் நாங்கள் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். காந்தா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி படம் வந்திருக்கு? படம் நம்ம ஆக்சுவலாக படம் பார்த்தா மாதிரி தான் வச்சுக்கல. நான் ஆரம்பத்துலேருந்தே ஷூட்டில் தான் இருந்திருக்கேன். இந்த கதை ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் படமும் பார்த்துட்டேன். நான் இப்போது நல்லா எல்லாருமே நல்லா நேற்று கூட ப்ரெஸ் ஷோ போயிட்டு இருந்து நல்லா ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. நல்லா வந்திருக்கு படம். சார்பேட்டா பரம்பரையில எங்களை 80ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. இப்போ இந்த படம் மூலமா எங்களுக்கு 1940s காட்ட போறதா அப்படின்னு இப்போ ட்ரெய்லர் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அதை பத்தி தான் பேச்சா இருக்கு சார். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் 1940ஸ்ல காட்டணும் அப்படின்னும் போது இன்னும் அதுக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல? சார்பேட்டா 60 ஆக்சுவலா, அது 80க்கு முன்னே 60s. இது கேப்டன் மில்லர் 1930, இது 40, இது மாதிரி நம்மளுக்கு வர்றதெல்லாமே அப்படி வருது. நல்லாவும் இருக்குது ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அதான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு ஒரு கலர் படமாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆனும்போது பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பார்க்குறது தான் பிடிக்கும். அது ஒரு அழகு இல்லை. அப்போ அது அழகியல் என்பது என்னடானா அது ஒரு நினைவுகள். அது அந்த நினைவுகள் சுமந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பிடிக்குது. கலர்னால் நம்மளுக்கு அது ஒரு குறியீடாக கரண்ட் மாதிரி ஆகிடும். பிளாக் அண்ட் ஒயிட்னாலே ஒரு நல்ல ஒரு மெமரியாக மாறும். அப்போ அந்த மெமரின்றது நம்மளுக்கு பிடிச்சவங்களோட, பிடிச்ச படங்களோட, பிடிச்ச சம்பவங்களோட, பிடிச்ச இடங்களோட நம்மளை கனெக்ட் பண்ணுறது. அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன். நான் பண்ண பீரியட் படங்களில் இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். டிஃப்ரெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, சினிமாக்குள்ளே சினிமா பற்றின படம். ஆனால் அது சினிமாவில் அப்போது அதுதான் நம்மளுக்கு இதில் ஒரு வேற ஒரு வருஷம் தான் நம்மளுக்கு இந்த படம் சேலஞ்சாகவும் இருக்கும். அதை தேடி பயணிக்கும் பொழுது, அதை சார்ந்து நம்ம ஒர்க்கு, அந்த வேலைகளுக்காக நம்ம தேடி பயணிக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது, இந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கலாமே, இந்த டைமில் நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. ஒரு ஆர்ட் டைரக்டராக நான் அந்த பீரியடுக்குள்ளே அந்த டைம் ட்ராவல் ஆகிட்டு அங்கே போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல. இருந்தாலே எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அதுதான் அந்த ஃபீலை நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதாவது ஒரு மகிழ்ச்சியான இந்த டைமில் இந்த எம்ஜிஆர் இருக்கும்போது, பாகவதர் இருக்கும்போது, என்எஸ் கிருஷ்ணன் இருக்கும்போது நம்மளாம் ஒர்க் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கும்ல. ஒரு அந்த உணர்வு எனக்கு இதில் இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நிறைவடைஞ்ச மாதிரியான ஒரு இது. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அது உள்ளே போயிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, இந்த படத்துக்குள்ளே இருக்கிற படத்துக்கு நான் ஒர்க் பண்ணணும். சார் உண்மையாகவே நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அதோட வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த காலத்து படங்கள் பார்க்கும்போது அது செட்டுன்றது கிளியராகவே எங்களுக்கு தெரியும் சார். ஏன்னா வரைஞ்சி வச்சுருப்பாங்க, பின்னாடி ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும், மற்ற வீடெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எங்களால் உணர முடியுது. ஆனால்
கலை, அதாவது இந்த படங்களோட இப்ப யதார்த்தமா நாங்க எல்லாமே காட்டணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு வேலை மெனக்கெட்டு, ஐ மீன் எவ்வளவு வேலை எடுத்து நீங்க ஒவ்வொரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத உங்களோட வேலைப்பாடுகள்ல எங்களுக்கு நல்லா தெரியுது சார். ஸோ இப்போ இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த செல்வமணி அவரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து வீரப்பன் வச்சுன்னா ஒரு பயோபிக் எடுத்தாரு. இப்போ திரும்பியும் இது வந்து ஒரு பயோபிக்கோ அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல ஒரு கேள்வி எழுப்புது சார். அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பயோபிக்லாம் கிடையாது, பயோபிக் கிடையாது. இது வந்துட்டு ஒரு புனைவு தான். இது வந்துட்டு ஒரு புனைவு தான். அது பயோபிக் கிடையாது. இது ஆக்சுவலாக அது பயோபிக்னா நீங்கள் சொல்கிறதுனால அந்த பாகவதர் பற்றி சொல்கிறீங்க. இல்லை, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்துட்டு வேற ஒரு, இது ஒரு த்ரில்லர் மூவி ஆக்சுவலாக. ஒரு சினிமா கலந்த ஒரு 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 ரொமான்டிக்காகவும் இருக்கும், ஒரு சினிமாட்டிக்காக இருக்கும், த்ரில்லர் இருக்கும். அப்படியான ஒரு ஒரு டாக்கி தான் எல்லாமே அந்த படத்தில் வந்துட்டு. நம்மளுக்கு ரொம்ப நாள் இப்போ கொஞ்சம் காலமாக நம்ம படங்கள் ஆக்ஷன் பிளாக்காக படம் பார்த்துட்டு இருக்கோம், ஆக்ஷன் ஓரியன்ட் மூவியாக பார்த்துட்டு இருக்கோம்ல. அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக நீங்கள் வந்து படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை போயிட்டு ஒரு 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 ஃபீல் குட்டாக உட்காந்து பார்த்துட்டு போகலாம். ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு விஷுவலாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஒரு பீரியட் மூவினா அந்த மூடுக்குள்ளே இந்த படம் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகியலாக அப்படியான ஒரு படம் தானே தவிர இது பயோபிக் கிடையாது. இது டோட்டலாக இது ஒரு ஒரு கதை, அது ஒரு கற்பனை கதை தான். கற்பனை. துல்கர் சல்மான் அவருக்கு வந்து இங்க தனியா ஒரு ஃபேன் கிளப் கண்டிப்பா இருக்கும் சார். இப்போ வரைக்கும் எல்லாருமே அவரை இங்க ரசிக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி ராணா அவருக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபேன் கிளப் இங்க கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆக்டர்ஸோட படம் பண்ணும்போது முற்றிலுமா வந்து தமிழ் பீப்புள் இல்லாத ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? இல்லை, இது ஆக்சுவலாக தமிழ் படம் தான். அது நேரடி தமிழ் படம். அது ஆனால் நடிகர்கள் தான் நீ சொல்கிற மாதிரி ஒரு அதர் லாங்குவேஜ் நடிகர்கள். ஒரு துல்கர் வந்து மலையாளி, அவர் ராணா வந்து தெலுங்கு, இப்படி இவங்க வந்துட்டு அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸு இது மாதிரி டெக்னீஷியன் இவங்களாக கூட இருந்தால் கூட, ஆனால் படம் வந்து நேரடி தமிழ் படம் தான். அந்த டைரக்டர் வந்து நம்ம தமிழ் திருவண்ணாமலைக்காரர். அவர் ரொம்ப நல்ல தமிழ் பற்றாளர், தமிழ் ஆதரவாளர், அப்படியான ஒரு நல்ல வாசிக்கக்கூடியவர். அப்போ நம்மளுக்கு இதில் என்ன இதில் என்ன ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு வேற ஒரு விஷயம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முதன்முறையாக வேறு இது மாதிரி நிறைய ஒரு 2-3 ஸ்டேட்டோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம். அவங்க ப்ரொடியூசராக கூட இருக்காங்க. ஆக்சுவலாக ராணா ஒரு ப்ரொடியூசரு, துல்கர் ஒரு ப்ரொடியூசர். படத்தில் ராணாவும் நடிக்கிறாரு, துல்கரும் நடிக்கிறாரு. அப்போ பாதி நாள் வந்து இங்கே டி நகரில் ஒர்க் பண்ணோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு இங்கே இந்த இதோட பேஸ், அதோட கோர் எல்லாமே டி நகரில் தான் நம்ம அதெல்லாம் கட்டமைச்சேன்னு வச்சிங்களேன். டி நகரில் எங்கடானா, அந்த டி நகரில் ராமநாயுடோட அவரோட வீடு இருக்குது டி நகரில். ராணா இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் இங்கே தான். அவங்களோட அவர் வெங்கடேஷ்லாம் இங்கே சின்ன வயசில் இங்கே இருந்தது. அவர் ராணாவோட சித்தப்பா வெங்கடேஷ் அவரெல்லாம் இங்கே இருந்த அந்த வீடு தான் ஆஃபீஸாக நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல இது பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு உட்காரும்பொழுது நம்மளுக்கு ஒரு மூடு என்னடானா, அப்போது நாங்கள் உட்காந்து பழைய காலத்து வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. அவர் ராமநாயுடு பெரிய ப்ரொடியூசர் ஆக்சுவலாக. அப்போது டைரக்டரும் கூட நினைக்கிறேன் சம்திங். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் பெரிய தெலுங்குல ஹிட் ஆகி இங்கே தமிழில் வந்து நம்ம சிவாஜி நடித்த படம். அந்த படத்தோட டிஸ்கஷன், அந்த படத்தோட கதை எல்லாமே, விவாதம் எல்லாமே அந்த வீட்டில் நடந்தது. அந்த வீட்டில் தான் நாங்கள் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு மெமரி இல்லை. அப்பயே நம்ம வந்துட்டு உள்ள சிவாஜி கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல். அதான் அதை சொல்கிறேன்ல, அந்த ஒரு வைப் உங்களுக்கு. அதுதான் அது கதையும் வந்து பீரியட் கதை. அந்த கதைக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு சினிமா பண்ணுறோம். அந்த ஒரு வைப் அங்கேயே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போது இது வந்து எனக்கு வந்துட்டு நம்ம வேற ஒருத்தம் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் வரல. அதர் லாங்குவேஜில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்றலாம் தெரியல. அதர் லாங்குவேஜ் மீன்ஸ்னா அவங்களோட ஒர்க் பண்ணுறதுலாம் சினிமாவா லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் கூட நம்மளுக்கு அது தோணல். ஆக்டர் ஏன்னா சினிமாவோட ஒரு ஆர்ட்டாக நம்மளை வந்து அது கனெக்ட் பண்ணுது. பார்க்கும்போது தான் தோணுவது கோசம். ஆனால் ஒர்க்காக வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. அது தெரியாத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கினாங்க அவங்க. அது அந்த கம்ஃபர்ட் அது ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறது அது தெரியும். நீங்கள் என்ன எப்படி இருந்து அங்கே போய் எப்படி ஒர்க் பண்ண. ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அதுக்கான ஃபீலே இல்லை. என்னன்னா ராணா தமிழ் நல்லா பேசுவார், லோக்கலாக தமிழ் நல்லா தமிழ் பேசுவார். அப்புறம் அவங்க அப்பா அதை விட நல்லா பயங்கரமாக பேசுவார். அவர் மெட்ராஸ்லாங்க பேசுவார். செம்மையான ஆள் அவர். கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப. ஆமாம், அவர் நல்லா பேசுவார். அதுக்கப்புறம் துல்கர் வந்து ப்ராப்பர் தமிழ் பேசுவார். அவர் மலையாளம் கூட சரியா தெரியாது. இப்படியான ஒரு டீம் தான் வச்சுக்கோங்க. இதை தாண்டி எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது என்னன்னா, அங்கே போயிட்டு நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, லேபர்ஸ், அந்த லேபர்ஸ் வந்துட்டு எல்லாம்
பியூர் பக்கா அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது, தெலுங்கு மட்டும் தான் பேசுவாங்க. அப்போ நம்ம தெலுங்குக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டு அவங்களோட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஒரு 8 மாதம் இருந்தேன். அப்போ போக அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் தெலுங்கு அப்படி இப்படி கொஞ்சம் ஆமாம் அப்படியே பேச ஆரம்பிச்சு, ஏமண்டி ஏமண்டி பாகுனாரா அண்ணம்மா அண்ணன் பெட்டு சாப்பாடு போடுன்றதுக்கு இப்படிலாம் இது மாதிரிலாம் ஓகே. ஓரளவுக்கு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு டெக்னிக்கலான வார்த்தைகள், இப்போ சவுக்கிக்கு என்ன பெல்லின்னுவாங்க, இது மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம அதுக்குள்ளே அப்புறம் போக மெயின்டைன் பண்ணிட்டோம். அப்படியே அது ஜாலியாகவும் இருந்து அதுதான் கொஞ்சம். ஆனால் மனிதர்கள் எல்லாருமே இங்கே ரொம்ப இங்கே கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம ஆட்கள் மாதிரி தான் அவங்க. அந்த தொழிலாளிகள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான எல்லா வாழ்நிலைகளும் ஒரே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருந்து. அவங்கள கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்தது, அதுக்கப்புறம் போக கரெக்டாக இருந்துச்சு, அப்புறம் நல்லா தான் போச்சு. செட்டு பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா சார்பாட்ட பரம்பரை நாங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, இது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த படம் எப்படி கொண்டாடி இருப்போம்ல நம்ம அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இப்போ அது ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் செட்டு பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா படத்துக்குள்ள படம் அப்படின்னும் போது, பீரியட் படம் அப்படின்னும் போது அதில் நிறைய உழைப்பு இருக்கும்ல சார் உங்களுக்கு? கண்டிப்பாக. இது வந்து நம்ம அதாவது நார்மல் படமாக இருந்தால் அது நம்ம கொஞ்சம் வேலைகள் வந்து கம்மியாக இருக்கும். பீரியட் படம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பீரியட்னும் போது நம்மளுக்கு அந்த ஒரு கதை கேட்குற மாதிரி தான், ஆயா கதை கேட்குற மாதிரி தான். கதை ஆயா கதை சொல்லணும் போது நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும்ல. அந்த கதையை அவங்க கதை சொல்லும் போது நம்ம கேட்கும் போது அதை அந்த கதையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்னு அதை நம்ம செஞ்சு அதை வந்து விஷுவலாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மெனக்கிடணும்ல. அந்த மெனக்கிடலுக்குள்ளே போகும்போது ஒரு பொருள் இருக்குது. இப்போ ஆயா சொல்லுவாங்க, நிலாவில் வடை சுட்டு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு ஆயா ஒரு வீட்டில் உட்காந்து வடை சுட்டாங்க அப்படின்னும் போது கதையாக கேட்போம். ஆனால் இப்போ ஒரு ஆயா உட்காந்து வடை சுடுற இடம் எங்கன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல. நிலாவில் சுடுறாங்க ஆயா, ஆமாம். அப்போ நிலாவை வந்து செட்டு போடணும் நீங்கள், ஓகேவா? அந்த நிலா அதுதான் இது. அப்போ நம்ம அதுக்குள்ளே போகும்போது அது இப்போ நிலா இப்போ எங்கே சாதாரண விஷயம் வந்தால் போகலாம், நிலாவை நம்ம கிரியேட் பண்ணணும். அது ஒரு ஃபேண்டசி மூவியாக கூட இருக்குது. அதுக்கப்புறம் ரியலிஸ்டிக்காக கூட ஆயா சாதாரண ஒரு குடிசையில் உட்காந்து வடை சுடுறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த சாதாரண குடிசை இப்போ இருக்காதுல்ல, அந்த குடிசையை நீங்கள் உருவாக்கணும். அப்போது அதுக்கு ஒரு மெனக்கடல் வேணும். அதுக்கு கதை கேட்கும் பீரியட் பண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அது உள்ளே போகும்போது நம்மளுடைய மெனக்கடல் இருக்குல்ல, அது நீங்கள் 100%க்கு நீங்கள் வந்துட்டு இறங்கி 200% ஒர்க் பண்ணால் தான் அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். 30s பார்த்துட்டு வந்துட்டீங்க, 40, 44லாம் உங்களுக்கு ஒரு அசால்ட் தானே, லெஃப்ட்ல டீல் பண்ணி இல்லை, அப்படிலாம் எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக அதுக்கு நம்ம வந்து ஒரு வேலையை வந்துட்டு இதை அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதுக்கு அந்த வேலைக்கு ஒரு பயம் இருக்கணும் உனக்கு. இது அதை சரியாக செஞ்சு முடிக்கிற வரலும் உனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பயம்தான் சரியான வேலையை செய்ய வைக்கும். நம்ம சாதாரணமாக இருந்துட்டோம்னா அது சாதாரணமாக போய் கரெக்டாக அதை சொதப்பிடும். அந்த மாதிரி எப்பயுமே இதுக்குன்ற கிடையாது. ஒரு பொறுப்பாக ஒரு வேலை செய்ய போகிறோம்னா அந்த வேலைக்கான குறைஞ்சபட்ச பொறுப்புணர்வோட ஒரு பயத்தோட ஒரு பொறுப்புணர்வு, அந்த பொறுப்புணர்வு தான் அதை கொண்டு போகும். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு 100% பொறுப்புணர்வோட அது பீரியட் படம். அது படம்னும் போது திரைக்கு வந்துட்டு இன்னும் அதிகப்படியாக தேவை. ஏன்னா நம்மளை நம்பி அன்னைக்கு ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட், அந்த டைம், அந்த மொமெண்ட்டில் நீ போயிட்டு அந்த அதை உருவாக்கணும். அதுக்குள்ளே நீ உருவாக்கணும். காலையில் ஒரு வாரம் கழித்து 9 மணிக்கு ஷார்ட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, 9 மணிக்கு எல்லா யூனிட்டும் ரெடி ஆகிடும். அப்போ ஒரு ஆர்ட் டைரக்டர் ரெடி பண்ணால் தான் அந்த யூனிட் வந்து அதில் அசம்பிள் ஆக முடியும். அப்போது அதுக்கு நீ வேலை செய்யணும். அதை மைண்ட் செட் வச்சுன்னு சொல்லி சின்னதாக ஒரு மேட்ரு இருந்தாலும் லேட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, கேமரா வைக்கும் போது ஒரு டெய்லி தேங்காய் உடைச்சு தான் கேமரா ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் இல்லைனாலும் கேமரா பிரச்சனை ஆகிடும். அது கூட மனசு அளவில் கொஞ்சம் ஆமாம், ஒரு கற்பூரம் இல்லைனாலும் அங்கே பிரச்சனை ஆகிடும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நம்மள மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது பிரச்சனை ஆகிடும். அடுத்து வந்துட்டு அதை சொல்கிற சின்ன சின்ன வேலை. இப்போ ஒரு வந்துட்டு ஒரு வீட்டை பெருக்கிறாங்க ஒரு அம்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன வச்சுக்க, அம்மா வந்துடுவாங்க, வீடு இருக்கும், தொடப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி இப்போ அதனால் தொடப்பத்தை வந்து கேர்லெஸ்ஸாக இருப்போம். தொடப்பம் தானே அதெல்லாம் பார்த்துப்பாங்க பசங்க அப்படின்னு இருப்போம். ஆனால் அந்த பசங்க யாரும் அதை யோசிக்க மாட்டேன். அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த இடத்துல ஒரு பக்கெட் இருக்கணும், மாப் போடணும், அப்படி தானே சாதாரணமாக நினைப்போம் ரெகுலராக. இது நார்மல் படத்துக்கு. அது பீரியட் படத்துக்கு வந்து அப்போ அவங்க என்ன மாதிரி தொடப்பம் வச்சிருப்பாங்க அப்படி யோசிக்கணும். நீ இப்போ வந்து நார்மல் தொடப்பம் எல்லாமே, நீ ஒரு சிகரெட் பிடிச்சா கூட ஆர்ட் டைரக்டர் தான் வாங்கி கொடுக்கும் சிகரெட்டை, புரியுதுங்களா? அந்த தொடப்பம் இப்போ இருக்கிற தொடப்பம் நார்மல் வேற கடையில் வைக்குது. ஆனால் அப்போ பீரியடில் தொடப்பம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். ஒரு அளவில் இருக்குது. அதாவது தென்னங்கீத்தை கீச்சு அந்த தொடப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வயல்வெளிகளில் இருக்கிற ஒரு சின்ன நாணல், பூந்தொடப்பம், அந்த நாணல் வந்துட்டு அது அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி தொடப்பம் பண்ணணும். இது மாதிரிலாம் உள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்.
சார் இப்போ சொல்லும்போது இது எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நீங்க செட்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்கல்ல, அப்ப சொல்லும்போதே வரைவீங்களா சார்? வரைஞ்சு எல்லா ஆமா விஷயமும் நீங்க கண்டிப்பா explain கண்டிப்பா பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா அவங்க கேட்கும்போது டக்குன்னு நம்ம வரைஞ்சி காமிக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டுன்னா இது மாதிரி ஒரு பெரிய உதாரணத்துக்கு அவர் வந்துட்டு சொல்றாருன்னா ஹீரோ வந்துட்டு அப்படி வந்து நின்னா ஒரு அந்த ஸ்டார்கேஸில் நிற்பான். அந்த பேக்ரவுண்டு பயங்கர நல்லா இருந்தால் பயங்கரம். அந்த பேக்ரவுண்டு வேற ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும். லைட் ஹீட்லாம் அப்படியே பாஸ் ஆகி வெளியே லீக் ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவனை வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் இதானா என் கனவுல இருந்து அதை நான் என்ன வரைஞ்சனோ அதுதான் அந்த செட்டு. அப்படி நீங்க சார் அதுதான் சார். இப்போ நீங்க என்ன வரைறீங்களோ அது அப்படியே தத்ரூபமா அந்த செட்டா போடுறதுன்றது கூட எவ்வளவு வேலை மெனக்கடணும் இல்ல சார்? அது நீங்க ஆமா ஆமா லைட்டிங் தானே சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட்டு போட்டுட்டா கூட அதுல போட்ட அந்த லைட்டிங் கூட மேட்டர்ஸ் அலாட், பெயிண்ட் மேட்டர்ஸ் அலாட். இதெல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்க்க பண்ணணும்ல சார்? கண்டிப்பா. அதாவது நீங்கள் செட்டு அதான் அதோட சேர்ந்தது தான் அந்த வேலை ஆக்சுவலாக. அப்போ நம்ம வந்து செட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணிடுறது மேட்ரு கிடையாது. டசன்ட் மேட்ரு. ஆனால் ஒரு கேமராமேனோட பார்வையில் நீங்கள் அந்த அதை ஒர்க் பண்ணணும். கேமராமேனுக்கு வந்து என்ன முக்கியம்? லைட்டிங் முக்கியம். அவன் லைட்டில் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க லைட்டில் ஒரு அழகியில் கொண்டு வராங்க. அந்த செட்டை லைட்டில் தான் அழகாக காட்ட முடியும். அப்போ லைட்டு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும் செட்டில். அப்போ அந்த ஸ்பேஸை நீங்கள் உருவாக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதோட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணணும். அதெல்லாம் தான் ஒரு ஆர்ட் டைரக்டரோட வேலை. பெருமையான சும்மா ஏதாவது வீடு வரைஞ்சலாம் அதெல்லாம் கிடையாது. எக்ஸிகியூஷனில் என்னவா வரும், அது வந்து கடைசியாக வந்துட்டு திரையில் வந்து என்னவா வரப்போகுதுன்றது இப்போ என் வேலை மட்டும் கிடையாது. இல்லை அதில் வந்து ஒரு டிஓபியோட வேலை இருக்குது, டைரக்டரோட வேலை இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. இது சேர்ந்து தான் நம்ம அதுக்குள்ளே டிசைன் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க போட்ட செட்டே பார்த்து பா செம்மையா போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் எல்லா செட்டையும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செட்டு போட்டேன்னா அப்படியே தூரமாக போய் நின்று அப்படியே பார்த்துனே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குழந்தைய பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி எல்லா செட்டும் நான் ரொம்ப அப்படியே அதை எப்படி சொல்கிறது, ஒரு காதலியை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ போதையாக இருக்கும். நான் அது மாதிரி நிறைய ரசிச்சிருக்கேன் சார். நீங்க சொல்லும் போது என்னால உணர முடியுது சார். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒன்னத்தை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னும் போது அதை உணரும் போது அது ஒரு அப்படியே சும்மாவே சுற்றி இருப்பேன் பைத்தியக்கார மாதிரி. நான் அப்படியே பார்த்து ரசிச்சு அப்படியே போதையாக இருக்கும். அது நிறைய அதுதான் எனக்கு போதை. எனக்கு வேற கெட்ட பழக்கம் கிடையாது. பயங்கரமான கேள்வி இது ரொம்ப முக்கியமான. என்னை யாரும் கேட்டதில்லை. ஒரு கேப்டன் மில்லர் அந்த கோவில் செட்டை போட்டுட்டு அது முடிச்சுட்டு டெய்லியும் போயிட்டு அப்படி காரில் நான் அந்த மொமெண்ட்டுக்காகவே போவேன். அப்படியே காரில் அப்படியே போவோம். அப்படியே ஒரு மரங்கள்லாம் அப்படியே அதை ஓவர்லாப் பண்ணியிருக்கோம் அந்த செட்டை. கரெக்டாக பொதிகை மலை அடிவாரம், குற்றால அருவி இருக்கும்ல, குற்றால அருவி ஊர்த்துற அந்த மலையினுடைய அடிவாரத்தில் அப்படியே போன ஒரு வியூ கரெக்டாக அப்படி ஓப்பன் மத்தளம் மரன்ற ஊரில் அப்படியே அந்த மரம் அப்படியே ஓப்பன் ரிவீல், அந்த மரம் மறைஞ்சு கோவில் ரிலீவ் ஆகும். அப்படி இருக்கும். அப்படியே எனக்கு அப்படியே டெய்லியும் அதை பார்க்குறது தான் என்னோட வேலை. அப்படியே அழகாக அப்படி நின்று பார்ப்பேன். அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் முன்னாடி போய் நின்று ரசிப்பேன். அப்புறம் வில்லேஜ் கிராமம் ஒன்று போனேன். அந்த கிராமத்தில் நான் என்னோட வில்லேஜை நான் ரசித்த ஒரு மூடு இருக்குல்ல. அப்போது நம்ம இருக்கும்போது நம்ம அனுபவங்களோட சேர்ந்தது தான் வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது ரசனையாக மாறும். நான் அப்போ இருந்த என்னோட ஊரில் இருந்த அனுபவம் இருக்குல்ல. நான் வில்லேஜை செட்டு போட்டு அந்த வில்லேஜுக்குள்ளே ஒரு பூசணி செடி, சொர செடி, இது மாதிரியான டிசம்பர் பூ அது இது எல்லாத்தையும் முருங்கை மரம் இது எல்லாமே செட்டை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னே வச்சுட்டு செட்டை முடிக்கும் போதெல்லாம் பூசணிக்காய் சுரக்கெல்லாம் காய்ச்சி அந்த ஊர் மக்கள் அறுத்து போயினே இருப்பாங்க. அப்போ நாங்களுமே அதை அறுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கட்டில் போட்டு நடுவில் அந்த ஊரோட நடுவில் அப்படியே நிலாவை பார்த்து தூங்கிலாம் இருக்கிறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக. அப்படிலாம் வந்துட்டு நான் அந்த செட்டை ரசிக்கிறது தான். ஒரு ஊரை உருவாக்கின ஒரு என் பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்த ஒரு ஏரியாவை நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இடத்த ரொம்ப சூப்பரான விஷயம் அதெல்லாம். இப்போ அதே மாதிரி இது நம்ம காந்தாவில் அந்த 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 பங்களா அவ்வளோ அழகாக நான் அதை ரசித்து பண்ணேன். ஒரு ஜன்னல், ஒரு கதவு, ஒரு ஸ்டெப்ஸோட ஒரு எல்லா மொமெண்ட்டு கிரில் எல்லாமே என்னோட டிசைனை கம்ப்ளீட்டாக நம்ம ஒன்று அப்படி பண்ணது. அதை வந்து அப்படியே பார்த்து அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். ஆக்சுவலாக கலருக்கு முன்னே ஒரு அழகுக்கு தெரியும் அந்த செட்டு பில்டு ஸ்ட்ரக்சராக நிற்கும் போது ஒரு அழகில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கலருக்கு கலர் ஆரம்பிக்கும் போது ஒரு பேஸ் கோட் போடும்போது ஒரு அழகு இருக்கும். அதுக்கப்புறம் கலர் பண்ணும்போது ஒரு அழகு இருக்கும். ஜன்னல் வைக்கும் போது ஒரு அழகு இருக்கும். அதை ஒன்று அப்படியே நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு செட்டுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? இல்லை அது செட்டை பொறுத்து, உங்களுக்கு என்ன மாதிரி செட்டு கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான். ஓகே, என்ன மாதிரியான செட்டு கொடுத்தாலும் ராமலிங்கம் அவர்கிட்ட கொடுத்தா நல்லா முடிச்சு கொடுத்துருவாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி அதான் செட்டு நம்மளுக்கு ஒரு நாள் கொடுத்தா அது ரொம்ப நல்லா போடலாம். நானே சில நாள் ஆக்சுவலாக நாலு எடுத்துக்க எனக்கு தான் இதுவாகும். ஆக்சுவலாக இப்போ ஒரு செட்டு எதை பேக்கேஜே பேசணும்னு வச்சிங்களேன், ஒரு செட்டு சம்திங்
ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்சம் செட்டு பேசும்போது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டு. ஆமா ஏதாவது லேபர் கம்மியாகும் இதெல்லாம் இருக்கும். ஆமா. ஆனால் நான் வந்து சில நாட்கள் எடுத்துப்பேன். நான் நாட்கள் எடுத்து நான் வந்து விடவே மாட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மெதுவாக. அதனால் என்கிட்ட வர ஆட்கள்லாம் கொஞ்சம் வந்து டே என்னடா அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வேலையாக அவங்களுக்கு தெரியும் நல்லா வேலை செய்வார் அப்படின்ற பேர் இருக்குல்ல நம்மளுக்கு. அது மட்டும். சரி, இப்போ இவ்வளோ செட்டை பற்றி இவ்வளோ பேசுனீங்க, உணர்வு பூர்வமாக சொன்னீங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணீங்க. செட்டை கலைக்கும் போது இருக்கிற அந்த உணர்வு எல்லாத்தையும் போட்டு நான் ரசிப்பேமா, நான் சுற்றி வருவேமா, அதை பார்ப்பேமா, எல்லாம் ஓகே. செட்டை கலைக்கும் போது இல்லை, செட்டை கலைக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக அந்த செட்டு கலையுதேன்னு நான் யோசிக்க மாட்டேன். செட்டு கலைஞ்சி போகுதுன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். செட்டை கலைக்கும் போது எனக்கு என்ன தோணுண்டானா அந்த உழைப்பாளருடைய உழைப்பு தான் எனக்கு தெரியும். இந்த இடத்த அவனை திட்டினண்டா, அந்த ஆணி அடிக்கும் போது, இந்த ஜன்னல் வைக்கும் போது அவனை திட்டினல, அந்த உழைப்பு, அவனோட உழைப்பு அந்த இடத்துல இருக்கும்ல. இந்த கிரில் வைக்கும் போது அவனை எவ்வளோ திட்டி விட்டோம், இந்த கிரில் இது பண்ணும்போது அடித்து உடைக்கிறானுங்களே, அவன் தான் எனக்கு அங்கே தெரியுமா. செட்டு எனக்கு ஏன் ஃபீல் ஆகாதுன்னா நான் எனக்கு அழியாத ஒரு பிம்பமாக ஸ்க்ரீனில் இருக்குது. அதை நான் பார்த்துனே இருப்பேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அவனுடைய உழைப்பு அந்த இடத்த அது காணாத போகுதுல்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஒரு உழைப்பு இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு மோனமெண்ட் நிக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு அந்த இவரோட மன்றோ சிலை இருக்குன்னு வச்சுங்களேன். மன்றோட சிலை இருக்கு. இப்போ மன்றோட சிலையை நான் இப்போ பார்த்துட்டே இருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மன்றோட சிலையை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்டிஸ்டோட மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ அந்த ஆர்டிஸ்ட் அங்கே வாழ்ந்துட்டே இருக்கான். அதோட ஃபோட்டோகிராஃபி இருக்கும் எல்லா இடத்தையும், அதை பார்த்துக்கலாம். ஆனால் ஒருத்தனுடைய படைப்பு, அந்த படைப்பில் இருக்கிற உழைப்பு தான் காணாத போகுது. இப்போ ராமலிங்கம் அவர்கிட்ட கரண்ட் ட்ரெண்ட் கொடுத்து செட்டை போடுப்பா, இல்ல பீரியட் போட்டு செட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னா எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஈஸி அப்படின்றதுக்கு இல்லை, பீரியடுனா கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். கரண்ட்னா அது கொஞ்சம் லேசா, கொஞ்சம் அது எப்படி இருந்தாலும் அது எப்படி அதான் எடிட்லாம் பண்ணி ஒர்க்லாம் பண்ணி இல்ல கரண்ட் இல்ல அப்படி கிடையாது. அதுவுமே நம்ம நேர்த்தியா ஒர்க் பண்ணணும். பீரியட் போது ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு அதுல ஒரு போதை இருக்கும். வேலை செய்யறதுல போதை என்னன்னா கஷ்டமா இருக்கிறது தான் போதை, ஈஸியா இருக்கிறது போதை கிடையாது. ஓகே, எவ்வளோ நாள் வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்க இப்போ இந்த டைரக்டர் இவங்க எல்லாருமே வந்து உட்காந்து அதை பத்தி டிசைட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், அதை யோசிக்கணும், இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படின்றது ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? அதையும் மீறி ஏதாவது ஒரு செட்டு போட்டிருக்கீங்களா இதுக்கு படத்துக்கா? எனி படம், எனி மூவி. எனக்கு அதான் அந்த கோவில் தான் யோசிச்சிருக்கேன். கேப்டன் மில்ல அந்த கோவில் செட் அது வந்து ரொம்ப எனக்கு பயங்கர, அதாவது அது கோவில் செட்டு படத்துல இல்லவே இல்லை. அது படத்தோட ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு கோவில்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவில் ஆர்கிடெக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவிலோட அந்த சிற்பங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிற்பங்களை நான் ரொம்ப ரசிப்பேன். அது வந்துட்டு எனக்கு நான் ஒரு ஆர்டிஸ்டாக அதில் இருக்கிற அந்த ஒரு எப்படி ஒரு அழகியல், அந்த சிற்பத்துக்குள்ள ஒரு அழகியல் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கல்லில் ஒரு மென்மை தெரியும் அதில். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ட்ரெடிஷ்னல் டிராயிங் ரொம்ப பிடிக்கும். கோவில்கள் சிற்பத்தோட டிராயிங், அதாவது சிற்பத்தை வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னே பண்ணக்கூடிய அந்த டிராயிங். ஆக்சுவலாக எனக்கு சந்துர்னு ஒரு மாஸ்டர், அவர் வந்து ரொம்ப இதில் எக்ஸ்பர்ட். அவரை நான் வழி தொடர்ந்த போது எனக்கு ரொம்ப அந்த கோவில் ஓவியங்கள் மீதும் கோவில் சிற்பங்கள் மீது, கோவில் ஆர்கிடெக்ட் மீது எனக்கு ஒரு பெரிய காதல் இருக்குது. அதனால எனக்கு அந்த வேலை வந்தப்போ இது சரியா பண்ணிட முடியுமா, நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட். அதுதான் அந்த கோவில் பண்ணும்போது எனக்கு அது மாதிரி இருந்துச்சு பயங்கரமா. என்னைக்காவது ஒரு நாள் தப்பான ஒரு செட்டை போட்டுட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடு, அது ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமா? தப்பான செட்டு போட்டுருக்காது, ஒரு போர்ஷன் ஏதாவது சரியில்லை டக்குன்னு உடனே உடைக்க சொல்லிடுவேன். ஆமாம், நான் பார்ப்பேன் வந்து எனக்கு பிடிக்கலாம், அதை உடனே அதை நான் யோசிக்க மாட்டேன். உடனே டெமாலிஷ் பண்ண சொல்லிடுவேன், உடனே அதை ஓடிடான்ருவேன், எடுன்னு சொல்லிடுவேன். பசங்க எனக்கு தெரியாமல் எது எனக்கு பிடிக்கலன்னா அந்த ஸ்பாட்டில் அதை உடனே ரிமூவ் பண்ணிடணும். எனக்கு அது ஏன்னா அது உறுத்திட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்ன மொத்த செட்டையும் காலி பண்ணிவிடும். நீங்க ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ண இது செட் போட்டதுல ரொம்ப டஃப்பா? அதுதான் நான் டஃப்பா தான் எனக்கு போதை ஏத்துப்பேன்னு சொல்றேன். அதனால நீங்க அது ஒண்ணு. ஓகே, இப்போ இந்த காந்தா படத்துக்கு வரும். எப்படி இருந்தது இந்த இவங்களோட ஒர்க் பண்ண அந்த ஒரு ஃபீல்? இந்த யாரோட ஒர்க் பண்ண ஃபீல்? டைரக்டர், சரி, டைரக்டர், ஆக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு ஃபீல். டைரக்டர் செல்வமணியோட எனக்கு செல்வா வந்து ரொம்ப, அதான் அவர் தான் எனக்கு படம் பண்ண கூப்பிட்டது. அப்போது செல்வாவோட ஒர்க் பண்ண ஃபீல் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு பொய்ட்ரிக்கலான ஆள், ஒரு கவிதையான ஆள், ரொம்ப கேரிங்கான ஆள், நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குவார். இப்போ ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஆனால் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு பிடிக்காது, ஏதாவது சாப்பிட்றீங்களா, இங்கே ஆர்டர் பண்ணிட்டா வாங்கினா, இங்கே சூப்பராக நான் ஃபுட்டு அங்கே வேணான்னு. எனக்கு ரொம்ப உண்மையில எமோஷ்னலான ஆள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறதுனா
ஒரு இப்படி ஒரு அப்படிலாம் இருக்கணும்னு நான் கூட நினச்சிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும். அந்த மாதிரிட்டு ஒரு டைரக்டரை தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு மனிதன் இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு நல்ல படைப்பாளியை உருவாக்கும். அந்த எல்லா குணங்களும் அவர்கிட்ட, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கூட்டு ஃபுட்டு பயங்கரமாக இங்கே வானா சாப்பிடுங்க. நான் அதிகமாக நிறைய சாப்பிட மாட்டேன். அப்போது கரெக்டாக உங்களுக்கு இது பிடிக்கும், நான் வாங்க நான் இங்கே கூட்டின்னு போகிறேன், அந்த மாதிரிலாம் கூட்டின்னு போயிட்டு என்னை வந்து நல்லா பார்த்துனாப்புல. அதுதான் வந்து அப்போ இது மாதிரி மனிதர்கள் கூட நம்ம அவங்க எவ்வளோ நம்மளை துன்புறுத்தினாலும் நம்மளுக்கு அது மகிழ்ச்சியாக துன்புறுத்த மீன்ஸ்னா படைப்பா அப்போ வந்து அவங்கள நம்ம வேல்யூ பண்ணிடலாம். இவன் வந்து இப்படி ஒரு ஆள், அப்போ அதுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சே ஆகணும். அப்போ அவங்க எது சொன்னாலும் நம்ம பண்ண தோணிட்டே இருக்கும். துல்கர் சல்மான், ராணா இவங்களோட பேசினப்போ ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, நீங்க இத்தனை மாசம் டிராவல் பண்ணியிருப்பீங்க, அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். ராணாவோட வந்துட்டு இங்கே லொக்கேஷன் பார்க்க வந்த சென்னைக்கு தான் முதல்ல படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ எங்க கூட சாதாரணமாக வருவாப்புல லொக்கேஷன் பார்க்க வந்து டக்குன்னு இறங்கி அப்படியே வருவாப்புல, வந்தாலே ஸ்பீடாக தான் வருவாப்புல. டக்குன்னு ஒரு ஸ்பீட் மூமெண்ட்லேயே இருப்பார். அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அவரோட பேசுகிற ஸ்டைலு அப்படியே ஒரு ஆக்ஷன்லேயே இருப்பார், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் செட்டில் வந்து கூட்டு அடிக்கடி பேசுவார். அதாவது அவர் எப்போ வேணாலும் கூப்பிடலாம், நீங்கள் பெரிய நடிகலாம் இல்லை. இப்போ சின்னதாக ஒரு மேட்டர் பேசுறதுக்கு நான் சும்மா மெசேஜ் பண்ணேன், சார் உங்ககிட்ட பேசணும், இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது சொன்னேன். டக்குன்னு கூப்பிட்டாரு, சார் ஃப்ரீன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுறேன், நான் எப்போ வேணாலும் பேசுகிறேன், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இல்லை சார் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு அவங்களாம் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் சூப்பரான, அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா அதாவது வேலை அது மாதிரி அவங்ககிட்ட எந்த சின்ன விதமான ஆட்டிடியூட் கூட இருக்காது. ஒரே சின்ன பாயிண்ட் கூட ஆட்டிடியூட் பார்க்க முடியாது நீங்கள். அந்த மாதிரி மனிதர்கள் தான் இங்கே வந்துட்டு இப்போ அது ஜெயிக்கணும்னு கூட நம்ம ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி துல்கர் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப பழகிறதுக்கு, ரொம்ப பேசுறது எல்லாமே. செல்வா தான் எனக்கு கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார், சார் இந்த மாதிரி வந்துட்டு இவர் காலாக, ஓ அப்படியா, வாங்க ஆமாம் சொன்னாங்க, ரைட் சூப்பர் நல்லா பண்ணுங்க. அப்புறம் நல்லா பேசினார். இப்போ ஒரு இந்த லான்ச், இந்த ட்ரெய்லர் லான்ச்ல என்னை பற்றி பெருமையா பேசினாரு சார். ஆமாம் சும்மா இருக்க வீடியோ பாருங்க, பேசியிருப்பார் என்னை பற்றி. ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு செட்டில். அவருக்கு வந்து பீரியட் பண்ண எனக்கு ஏன் பிடிக்கும், எப்படி எதனால் பிடிக்குது, எனக்கு வந்து பீரியட் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த காலத்தில் வாழன்ற ஒரு உணர்வை எனக்கு இது வந்துட்டு சரி பண்ணுது. என்ன அந்த மூடுக்கு கூப்பிட்டு போகிறது, இது இவர் ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் அந்த மூடு கூப்பிட்டு வைக்கிறார். என்ன அந்த காலத்தை நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும், அந்த மாதிரியான எலிமெண்ட்ல தான் என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா அதுன்னு எனக்கு கேட்டார். ஆமாம் சார் சூப்பர் சார் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இப்போ இந்த செட்டோட எலிமெண்ட் தான் எங்கள் போஸ்டர் எல்லாமே பண்ணுறாங்க. நல்லா பேசுனேன். அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சூப்பர். எப்படி நான் யோசிச்சே இருந்தேன், இவர் எல்லாம் நம்மள சரி ஓகே எல்லாரும் பேசினாங்க, ஆனால் சும்மா அப்படியே கடந்து போனாங்க. ஆனால் அவர் வந்துட்டு நான் யோசிச்சே இருந்தேன், சரி எல்லாருன்னா இப்போ இவரையே இவ்வளோ பெரிய ஹீரோ, இவரை நம்மளே நோட் பண்ண போகிறாருன்னு வச்சேன். சீரியஸாக அவர் வந்து பெரிய ரொம்ப எப்படி கிரேட் அவர் அப்படின்றத அந்த இடத்த ப்ரூவ் பண்ணார். அந்த இடத்த நான் ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டேன். நம்மளோட வேலைக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் போது அது கொடுக்குற ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைல்ல. அது உங்களுக்கு கிடைக்கும் போது உண்மையாவே நீங்க வந்து இந்த படத்துல வந்து வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு தான் சார் நான் இது மூலமா சொல்ல முடியும். படம் செமையா போயிட்டு இருக்கு சார். மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையாவே துல்கர் சல்மானும் ராணாவோட நடிப்பும், சமுத்திரகனி அது சார் எல்லார பத்தி சொன்னீங்க, சமுத்திரகனி அவரை பத்தி சொல்லவே இல்லையே சார். சமுத்திரகனி அவர் நார்மலா அவரை பார்த்தா மட்டும் தான் நான் மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வாங்க ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு வர அவரை பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு சென்னையில இருக்கிற மூடு வரும். அவரை பார்த்தா மட்டும். ஆமா அவரு ஒரு எப்படி டெம்ப்ளேட்டான ஒரு செட்டப் ஒரு இது வச்சிருப்பாரு. அந்த இதுலயே வருவாரு, அழகா பேசி எல்லாரையும் வந்துட்டு அப்படியே கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டு போவார். அவர் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல மனிதர். அவர் அதை ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு வச்சிங்களேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இல்லாத ஒரு மனிதரை பார்த்தா டக்குன்னு நெருக்கமாக பழகிக்க முடியுன்ற ஒரு நபர் அவர். ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப சூப்பரான ஆள். காந்தா படம் இப்போ எல்லாம் நிஜமாவே சார், காந்தா படம் இந்த பீரியட் படம் மக்கள் எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ரிலேட் பண்ண முடியுது. துல்கர் சல்மானோட ஃபேன்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா துல்கர் சல்மானுக்கு உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி மலையாளம் விட இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் ஃபேன் கிளப் கண்டிப்பா இருக்காங்க. அவர் ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு இந்தியா முழுக்க ஒரு பேன் இண்டியா ஆக்டர்னா அவரை சொல்லலாம். எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துட்டு இன்னைக்கு லீடிங் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். சார் அவங்க அப்பாவோட சாயல் எதுலயாவது இந்த படத்துல வந்து வாய்ப்பே இல்லை. அவர் இதுல கிடையாது, எதுலையுமே தெரியாது. அவர் உண்மையிலே தான் நினைப்பேன், இவர் ஒரு நடிகரோட பையன், அது எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அப்போ தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். மம்முட்டி சார் பாத்தீங்களா சார்? ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சது அவரை பார்க்கறதுக்கு? ஓகே ஃபைன். ஸோ காந்தா படம் கடைசியா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? காந்தா தமிழ் சினிமா, அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவே கொண்டாடக்கூடிய ஒரு படம். ஏன்னா சினிமா பற்றின ஒரு அந்த காலகட்டத்தினுடைய ஒரு படம். அதில் இருக்கிற ஒரு முக்கியமாக அந்த
இப்போ டைரக்டர் பெருசா ஆக்டர் பெருசா, இப்போ சினிமா முதல்ல வருது, அப்போ யாரோட வேல்யூல படம், யாரோட நாலேஜ்ல படம் ஓடுது, யாரோட அறிவுல படம் ஓடுதுன்னு ட்ரூ ஒன்று சார். அது சொல்லுது இந்த படம். இப்போ டைரக்டரால ஓடுதா இல்லை ஹீரோவால ஓடுதா, அதுதான் படம். அதுதான் முக்கியமான வந்து ஒரு ஸ்டோரி லைன். ஆமா, அதுதான் அந்த படத்தோட கண்டென்ட். அப்போ பயங்கரமா இருக்கும் போல இருக்கு ஆமா, சார். அதுல ஒரு சின்னதா ஒரு விஷயம் போகும். படம் பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது நீங்க இப்போ இந்த சமகாலத்துல ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வைலண்டா இந்த மாதிரியான படங்கள் போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சூழல் பார்த்து ஒரே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு ஆக்ஷன் மூவியா பார்த்துட்டு இருக்கவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும்பா, ஒரு நல்லா உட்காந்து ஒரு நல்ல கதையா படம் பார்க்கணும்னா கண்டிப்பா குடும்பத்தோட உட்காந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். சரி, இது குடும்பத்தோட உட்காந்து படம் பார்க்கணும். ஏன்னா பாதி படத்துக்கு இப்போ வந்து ரொம்ப அதாவது எதுவுமே அதாவது Violence ஒரு ஆபாசம் இருக்காது, ஒரு பெரிய வன்முறை இருக்காது, எல்லாம் ஒரு பழைய படம் பார்ப்போம்ல, ஒரு நிறைய அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பழைய படம் பார்க்கறதுக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் அகைன் டு யூ. காந்தா படம் நல்ல வந்து ஒரு வெற்றி படம், ஒரு ஆர்ட் டைரக்டரா சக்சஸ்ஃபுல்லா அது வந்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய படங்கள் நீங்க கொடுக்கணும், நாங்க அதை ரசிக்கணும், திருப்பியும் பேட்டி எடுக்கணும் அப்படின்றத பிபிடி சினிமா மூலமா நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு பர்சனலா நிறைய டவுட்ஸ் இருந்தது, அதையும் ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்க பேட்டி எடுக்கிறதுக்காகவே நான் இனிமேல் படம் பண்றேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot சார்.